தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, திருத்தணியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாளங்காடிக்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய சந்தை கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாளங்காடி என பெயர் சூட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்பவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்பவேல் எபினேசர், திருத்தணியில் புதிய சந்தை கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாளங்காடி என பெயர் சூட்ட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் உள்ள அதாவது 3.2 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜ் என அங்காடி என பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தற்போது நகராட்சி நிர்வாக இயக்குனர் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்கு மாற்று சாலையில் அமைந்திருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான காமராஜ் நாளங்காடி 81 கடைகளுடன் 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் பழைய மார்க்கெட் தற்போதைய மக்கள் தொகை அதாவது போதுமானதா இல்லாததால் தற்போது சிதிலமடைந்து இருந்த அந்த மார்க்கெட்டுகள் அனைத்தையும் அகற்றி தற்போது 97 கடைகளாக புதிய நாளங்காடி கட்டிடங்கள் கலைஞர் நகர்ப்புற மேலாண்மை திட்டத்தின் கீழாக 3.2 கோடி மதிப்பீட்டில் ஒதுக்கி தற்போது அந்த கட்டிடங்களானது கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது 35 நகராட்சி நிர்வாகம் குடியிருப்பு வழங்கல் துறை சார்பில் 18/8/2023 அன்று வெளியிடப்பட்டது. அதன்படி தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய நாளங்காடி அனைத்திற்கும் அதாவது பணிகளானது முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளங்காடிக்கு பெருந்தலைவர் காமராஜ் என நாளங்காடி என்று பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதாக தற்போது நகராட்சி நிர்வாக இயக்குனர் செய்தி அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், திருத்தணியில் புதிதாக சந்தை பகுதியில் கட்டப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாளங்காடி என பெயர் சூட்ட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.